இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அவசரப்படாதீங்க, இன்றைக்கி நம்ம சிப்ஸு தான் செய்ய போகிறோம். பாவக்காய் இப்படி கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உப்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு அதில் வந்து 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடல மாவு, 1/2 கப்பு ராகி மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்ச மாதிரி, இது ஆப்ஷன் தான், கலர் பவுடர் ரெட் கலரு சேர்த்துக்கோங்க வேணும்னா. இது சேர்த்தா கலராக நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி வந்தோடனே கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்தோடனே இப்படி ஒத்தையாக நம்ம வந்து பஜ்ஜி போடுற மாதிரி எடுத்து போடுங்க. ஆனால் வந்து நல்லா முருவை விட்டு எடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சிப்ஸு நல்லாயிருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பாக்கெட்டு போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.